நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். அவர்கள் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்களினால் மோசம் போக்கினார்களே. பொய்களினால் மோசம் போக்கினார்களே, மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரமனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஏன்னா இப்ப இது நம்ம சர்க்கிள்குள்ள வருது. இது வரைக்கும் போனது அவுட்டர் சர்க்கிள் போச்சு, அதை நம்ம பார்க்க வேண்டாம். இப்ப நம்ம சர்க்கிள்குள்ள வரதால இதை கொஞ்சம் கவனிக்கணும். யூதாவின் 3 பாதங்களின் நிமித்தமும் 4 பாதங்களின் நிமித்தம் நான் அவர்கள் ஆக்கினையை திருப்ப மாட்டேன். யூதா என்பது தேவ ஜனங்கள், இவங்களுக்கு நியாய தீர்ப்புங்கிறாரு. இவங்களுடைய பாதகத்து நிமித்தம் அவருடைய ஆக்கினை நான் திருப்புறது இல்லை. இவங்க செஞ்ச பாதகம் என்ன? மற்றவங்க செஞ்சதெல்லாம் கொடூரம், முற்றிலுமாய் அழித்து போட்டாங்க, கர்ப்பஸ்திரீகளை கொண்டு போட்டாங்க, இப்படி பலவிதமான கொடூரமான காரியங்களை மற்றவங்க செஞ்சிருக்கிறாங்க. யூதா செய்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து, இவங்க அந்த மாதிரி கொடூரமான காரியத்தை எல்லாம் போல, ஆனா இவங்களுடைய பாவம் எப்படி இருக்கு பாருங்க, அதுக்கு ஈக்குவலா வருது. எப்படி? கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்யினால் மோசம் போனார்களே. யூதாவிலே நான் தீ கொளுத்துவேன், அது எருசலேமின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாபியர்கள், அம்மோன் புத்திரர், ஏதோமியர்கள், தீரு, தமசு, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமான காரியங்களை செய்தாங்க. அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்துச்சு. கொலை செய்தார்கள், இரத்த பழிகளை கொண்டிருந்தார்கள், முழுவதுமாய் பகைத்தார்கள். தன் சொந்த சகோதரனை ஏசா, ஏதோமியர்கள், இஸ்ரவேலர்களை பகைத்தார்கள். அவங்க செஞ்சதெல்லாம் மோசமான விஷயங்கள். அவங்களுக்கு நியாய தீர்ப்பு வந்தது. ஓகே, யூதாவுக்கு ஏன் நியாய தீர்ப்பு வந்துச்சு? இவங்க யாரையும் போய் கொலை செய்யல, இவங்க யாருக்கு அநியாயம், யாரையும் போட்டு அழிக்கல, எல்லாமே பண்ணல. இவங்க தங்களை தாங்களே அழிச்சுக்கிட்டாங்க. யூதாவுடைய காரியம் பார்த்தீங்கன்னா தங்களை தாங்களே அழிச்சுக்கிறாங்க. என்ன? கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளாமல் தங்கள் பிதாக்கள் பின்பற்றின பொய்யினால் மோசம் போனார்கள். தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்வதை விட்டு விட்டு தங்கள் பிதாக்கள் சொன்ன கற்பனைகள், பொய்யான காரியங்கள், சகல விதமான பாரம்பரியங்கள், இந்த காரியங்களை ஃபாலோ பண்ணினதுனாலேயே நியாய தீர்ப்பு. நியாய தீர்ப்பு ஆண்டவர் எப்படி மெஷர் பண்றார் பாருங்க. ஆண்டவரை அறியாதவர்களுக்கு அவங்களுடைய துன்மார்க்க கிரியைகளுக்கு தக்கதான நியாய தீர்ப்பு. ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு அந்த லெவலுக்கு போல ஆண்டவர் என்ன செய்யறாரு? நீ வேதத்தை வெறுத்த, அதுக்கே நியாய தீர்ப்பு. அப்ப துன்மார்க்கன் செய்கிற துன்மார்க்கமும் ஆண்டவரை அறியாதவர்கள் செய்த அநியாயங்களும் வேதத்தை வெறுத்து வாழ்கின்ற தேவ பிள்ளைகளின் காரியங்களும் சமமாயிருக்கிறது. புரியுதா? ரெண்டும் சமமா இருக்குது. 1ஆம் தேதி இவ்வளவு, எந்த சர்ச்சில் இந்த மாதிரி இருக்கு? 1ஆம் தேதி இப்படி ஒரு நியாய தீர்ப்பு எனக்கு கஷ்டமா இருக்குது. சரி, கர்த்தர் சொன்னதை நான் சொல்லிதான் ஆகணும், மாற்ற முடியாது. சரியா? எல்லா தேசத்து ஜனங்களுக்கும் கொடூரமான காரியங்களை செய்ததுனாலே நியாய தீர்ப்பு. ஆனால் தேவ ஜனங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வசனத்தை, வேதத்தை வெறுத்து அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதை விட்டுவிட்டு பாரம்பரியங்களை பின்பற்றி கொண்டிருந்தவர்கள், அவர்களுக்கும் அதே நியாய தீர்ப்பை கொண்டு வந்து நிற்க வைக்கிறார். இதைத்தான் கொஞ்சம் கவனிக்கணும்னு சொன்னேன். உங்கள் வாழ்க்கையிலே கடந்த நாட்களிலே வேதத்தை நீங்கள் மறந்திருக்கலாம், வெறுத்திருக்கலாம், வாசிக்காமல் வைத்திருக்கலாம், தூக்கி ஒரு மூலையில வச்சிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம், இந்த புது வருஷத்திலே வேதத்தை நேசிக்க பழகுங்கள், வாசிக்க பழகுங்கள், தியானிக்க பழகுங்கள். ஒவ்வொரு நாளிலும் வேதத்தோடு உங்கள் நாட்களை தொடங்குங்கள், வேதத்தோடு வாழுங்கள். பாரம்பரிய கற்பனைகளை தூக்கி எறிந்து விட்டு வேத வசனத்திற்கு நேராய் உங்கள் வாழ்க்கையை திருப்புங்கள் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தி. வேதத்துக்கு திருப்புங்கள். துன்மார்க்கன் செய்கிற, வேதம் இல்லாத துன்மார்க்கன் செய்கிற துன்மார்க்கத்திற்கும் வேதத்தை வைத்திருக்கிற தேவ பிள்ளைகள் வேதத்தை வெறுக்கிறதற்கும் வித்தியாசம் இல்லைங்கிறார் ஆண்டவர். இதுவும் நியாய தீர்ப்புக்கு ஏதுவானதுதான் அப்படிங்கிறார் ஆண்டவர். அப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது